Hello viewers, welcome back to Kitchen Craft and Creation channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரவையை வச்சு ரெண்டு விதமான ஸ்வீட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோவை முழுசா பாருங்க. பார்த்துட்டு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போட போற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ரவா லட்டு, ரவா பர்ஃபி இது ரெண்டுத்தையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரவா லட்டு செய்யறதுக்கு 1 கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையை அதில் சேர்த்துக்கலாம். சூடான வெறும் கடாயில் இந்த ரவையை கொட்டி 10 நிமிஷத்துக்கு குறையாம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஆனால் ரவையோட நிறம் மாறக்கூடாது. 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆற விட்டுடுங்க. ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கிற ரவையை சேர்த்துக்கோங்க. இந்த ரவை கூடவே 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கரையையும் அந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை ரவை கூட 2 ஏலக்காய்களை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம். பொடியாக அரைச்சிக்கோங்க. இது போல் ஓரளவுக்கு தூளாக வர வரைக்கும் அரைச்சி ஒரு அகலமான பாத்திரமோ இல்லை தட்டுலையோ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரவை சர்க்கரை தூளை கொட்டிக்கோங்க. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு சூடு பண்ணுங்க. இந்த சூடான கடாயில் 50 ml அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுங்க. முந்திரி பருப்பை இந்த நெய்லேயே கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறின இந்த நெய் முந்திரி பருப்பை நம்ம ரவை சர்க்கரை தூள் கலவையோட கொட்டிக்கலாம். கடாயில் கொஞ்சம் நெய் இருக்குது, அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரவையை அதில் சேர்த்து அந்த நெய்யையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த நெய்யை எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா பிசையறதுக்கு வசதியாக இன்னும் கூட கொஞ்சம் நெய்யை நம்ம உருக்கி இது கூடவே சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது உருண்டைகள் பிடிக்கிறதுக்கு முன்னாடி காய்ச்சி ஆற வச்ச பால் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க போதும். எனக்கு பால் சேர்க்கறது பிடிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க முழுக்க நெய்யையே யூஸ் பண்ணி உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். இது மாதிரி செய்யும்பொழுது உருண்டைகளில் விரிசல் விழாது. இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் இந்த கலவையிலேருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகள் பிடிக்க ஆரம்பிக்கலாம். இது போலவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து சின்ன சின்ன ரவை உருண்டைகளை பிடிச்சு வச்சுக்கலாம். இது போல் எல்லா மாவுலையும் நம்ம உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச 1 கப் ரவையிலேருந்து மொத்தமாக 10 லட்டுகள் நம்ம செஞ்சாச்சு. அடுத்த ரெசிபி ரவா பர்ஃபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இந்த 1 கப் அளவு பாலை நல்லா கொதிக்க வைங்க. பால் நல்லா பொங்கி கொதிச்சு வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த காய்ச்சிய பாலை நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு தட்டு அல்லது ட்ரே எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டு எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 50 ml அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் இந்த நெய் கூடவே 1 கப் அளவு ரவையை சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாக இருக்கும் பொழுதே இந்த ரவையை இந்த சூடான ரவையில் 10 நிமிஷம் வரைக்கும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விடுங்க. 10 நிமிஷம் வரை நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் இப்போது 1 கப் அளவு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காயையும் 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துட்டே இருங்க. இந்த தேங்காயையும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து அதையும் நல்லா இந்த சூட்டிலேயே ஒரு 5 நிமிஷம் வரைக்கும்
வறுத்து விடுங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவை, 1 கப் தேங்காய், 1 கப் சர்க்கரை, இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க. சர்க்கரையை நம்ம கலந்து விட்டுட்டே வரும்பொழுது ஒரு ஸ்டேஜில் சர்க்கரை நல்லா கரைஞ்சி தேங்காய் ரவையோட நல்லா பிளெண்டாக இருக்கும். இதுபோல் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச 1 கப் அளவு பால் இருக்குது. அந்த பாலை நம்ம இந்த ரவை தேங்காய் சர்க்கரை கலவையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்க இந்த கலவை கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கலவை கெட்டியாக ஆரம்பிச்சுட்டே இருக்கும். இந்த கலவையில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போய் கெட்டியானதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே நம்ம நெய் தடவி ஒரு பிளேட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ரவை கலவையை கொட்டிக்கலாம். ஒரு ஃப்ளாட்டான கரண்டி வச்சோ இல்லை கத்தி வச்சோ நம்ம இதை சமம் பண்ணிவிடலாம். இதுபோல் எல்லா பக்கமும் சமமாக நம்ம கொட்டி ஆற விட்டுருங்க. இதுக்கு மேலே பொடியாக நறுக்கின பாதாம் பருப்புகளை தூவி விட்டுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரவா பர்ஃபி, ரவா லட்டு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வரப்போகிற பண்டிகை நாட்களில் இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் வர வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.